ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபி2 எக்ஸாமில் ஐடி லிட்ரஸிலேருந்து நீங்கள் 5 மார்க்ஸ் வாங்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எ கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஷட் டவுன் ஆர் அ பவர்லெஸ் ஸ்டேட் அண்ட் செட்டிங் இட் டு நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன். அணைக்கப்பட்ட அல்லது சக்தியற்ற நிலையில் உள்ள ஒரு கணினியை மீண்டும் இயக்கி அதை இயல்பான வேலை நிலைக்கு கொண்டு வரும் செயல்முறையே டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆஃபில் இருந்து பவர் பட்டனை அழுத்தி ஆன் செய்கிறது இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அந்த ப்ராசஸை கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் நேற்று நைட்டு வந்து ஒரு 9 PM ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, மார்னிங் வந்து ஒரு 8 AM சம்திங் ஒரு டைமில் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த டைம் பீரியட் கொடுத்து ஆன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கோல்டு பூட்டிங். அதுதான் இங்கே கொஸ்டினையும் கேட்குறாங்க. வார்ம் பூட்டிங் அப்படின்றது ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஆல்ரெடி ஆன்லேயே இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒன்று அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆயிருக்கலாம், இந்த மாதிரியான சில ரீசனுக்காக, இல்லை ஏதோ ஒரு எரர் வந்திருக்கலாம். அப்படின் போது உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஷட் டவுன்ன்றது நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் யூஸ் பண்ணுவீங்க, அப்போது ஷட் டவுனும் வராது, வார்ம் பூட்டிங்கும் வராது. ஸ்லீப்புன்றது டெம்பரரியாக பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்லீப்பும் வராது. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரோம் ஆர் ஆல்சோ நோன் அஸ். ரோமின் அனைத்து வடிவங்களும் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ரோம் ரீட் ஒன்லி மெமரி என்ன செய்யும், பர்மனெண்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். கம்ப்யூட்டர் ஆன் ஆகுறப்ப ரன் ஆகுறது பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இந்த ரோமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நாம் என்ன சொல்கிறோம்னா ஃபேர்ம்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபேர்ம்வேரை சூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்னு பாருங்கள். ஷேர்வேர் அப்படின்றது ஒரு ட்ரையல் சாஃப்ட்வேர், அதனால இது வராது. மிடில் வேர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் பிரிட்ஜு, அப்போ இதுவும் வராது. ஃப்ரீவேர்ன்றது ஃப்ரீ சாஃப்ட்வேரை ஃப்ரீவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோமில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, ஃபேர்ம்வேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாஃப்ட் காப்பி ரெஃபர்ஸ் டு, மென்பிரதி என்பது டேஸை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சாஃப்ட் காப்பினா என்ன, கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் ஃபார்மாக இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டரில் பார்க்குற கண்டென்ட், பிடிஎஃப், வேர்ட் ஃபைலு, இமேஜ், இதை நம்ம ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணலை இப்போதைக்கு, அதை நம்ம என்ன சொல்கிறோம், சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்டட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பிரிண்டட் அவுட்புட்ன்றது ஒரு ஹார்ட் காப்பி. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பிரிண்ட் போட்டு ஒரு புக்காக என்ன பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறது சாஃப்ட் காப்பி. டிஜிட்டைசிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து உங்ககிட்ட அதே புக் இருக்குது, அந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றுறீங்க அப்படின்னா அது டிஜிட்டைசிங் ப்ராசஸ். மியூசிக் சவுண்ட்ஸ், இது வந்து ஸ்பெசிஃபிக் டைப். மியூசிக்லேயுமே உங்களுக்கு நோட்லாம் இருக்கும், ஆனால் அதை இங்கே என்ன பண்ணல, டிஜிட்டைஸ் ப்ராசஸ் பண்ணல, சாஃப்ட் காப்பியாக ஆக்கலை. ஸ்க்ரீன் அவுட்புட், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிடிஎஃப், வேர்ட் எல்லாமே என்னது ஒரு ஸ்க்ரீன் அவுட்புட்டில் தான் கிடைக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீன் அவுட்புட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் யூஸ் த டேஷ் நம்பர் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் பர்ஃபார்ம் கால்குலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கணினி தரவுகளை சேமிக்கவும் கணக்கீடுகளை செய்யவும் டேஷ் எண்ணை பயன்படுத்தப்படுகிறது. என்ன நம்பர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் எந்த நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும், நம்ம ஹியூமன்ஸ் வந்து டெசிமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவோம், 0 to 9. இந்த 0 to 9 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் 0லேருந்து இன்ஃபினிட் வரைக்கும், இன்ஃபினிட்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்ஃபினிட், ஸோ சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம் டெசிமல் சிஸ்டத்தில். பைனரின்றது 0s and 1s மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே நம்பர்ஸை 0s and 1s யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேல்யூஸுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த 0s and 1s யூஸ் பண்ணி தான் எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கும், ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. கம்ப்யூட்டரோட டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஜென்ரேஷன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷனில் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜெனரேஷனில் ஐசிஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஜெனரேஷன்ஸாக பிரிச்சிருக்கிறதுனால கிளாசிஃபிகேஷன் 5, ஆப்ஷன் சிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். த பிரைமரி கோல் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் டு டேர்ன் டேட்டா இன்டு டேஷ். ஒரு கணினி அமைப்பின் முதன்மை நோக்கம் தரவுகளை டேஷாக மாற்றுவதாகும். கம்ப்யூட்டர் என்ன ஒர்க் பண்ணுது, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. ரா டேட்டாவை எடுத்துக்கிட்டு மீனிங்ஃபுல் ரிசல்ட்டாக மாற்றுது, அதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு பாருங்கள். ஐடியாஸ் அப்படின்றது நம்ம ஹியூமன் திங்கிங் தான் என்னது ஐடியாஸ், அதனால என்ன பண்ணது ஐடியாஸ் வராது. சஜஷன்ஸ் அப்படின்றது நாட் அ கோர் ஃபங்க்ஷன், ஸோ சஜஷன்ஸும் வராது. இந்த டிசைன் அப்படின்றது ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். த ஸ்பீட் ஆஃப் அ சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் ஜென்ரலி மெஷர்ட் இன் விச் யூனிட்ஸ்.
ஒரு சூப்பர் கணினியின் வேகம் பொதுவாக எந்த அலகுகளில் அளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? ரொம்ப வேகமாக கால்குலேஷன்ஸ் பர் செகண்ட் கால்குலேட் பண்ணும். இதை மெஷர் பண்ண என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட், அதாவது ஃப்ளாப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்னு பாருங்கள். இந்த ஹெட்ஸ்ன்றது சிபியூவோட கிளாக் ஸ்பீடு, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போது ஹெட்ஸ் வராது. இந்த மிப்ஸ்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட், ஜென்ரல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது. அப்போ இதுவும் வராது. கிலோமீட்டர் பர் செகண்ட்ன்றது ஸ்பீடு, டிஸ்டன்ஸோட யூனிட். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The operation of combining two cells into a single cell in Excel is referred to as. எக்ஸலில் 2 செல்களை ஒரே செல்லாக இணைக்கும் செயல்பாடு இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸலில் பல செல்லை ஒன்றா கம்பைன் பண்ணுற ஆப்ஷன் என்ன? ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய மெர்ஜன் சென்டர் ஆப்ஷன். இதை தான் ஷார்ட்டாக மெர்ஜின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன்? ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற ஆப்ஷன் ஏன் தப்புன்னு பாருங்கள். ஸ்பிளிட்ன்றது பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? கம்பைன் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. இப்போ ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஜாயின்னு பொதுவாக எக்ஸல் ஒரு டேர்மே கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? ஜாயினை கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிட்டு, இது வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. செல்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு மெர்ஜ் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் கேட்வே டு இன்டர்நெட்? பின்வருவனவற்றில் எது இணையத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்வே டு இன்டர்நெட்னா என்ன? யூசர் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய என்ட்ரி பாயிண்ட். நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண எதை ஓப்பன் பண்ணுறோம்? குரோமு, எட்ஜு, ஃபயர்பாக்ஸு, இதெல்லாம் என்ன? வெப் ப்ரௌசர். ப்ரௌசர் தான் வெப் பேஜஸை ஓப்பன் பண்ணி நமக்கு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணோம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இப்போது வெப் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்குவோம் ஆப்ஷனை. மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு பாருங்கள். சர்ச் இன்ஜின் அப்படின்றது கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின் தான். இதனால் வெப் ப்ரௌசருக்கு உள்ளிருக்கே இருக்கும். அதனால் என்ன பண்ணாது? சர்ச் இன்ஜின் வராது. நெட்வொர்க்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம். ஸோ நெட்வொர்க்கையும் கேன்சல் பண்ணிக்கலாம். வெப் சர்வர்ன்றது டேட்டாவை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சைடு இருக்கிறது. அதனால வெப் சர்வரையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் அ வெப்சைட் இஸ் கால்டு த. ஒரு வலைதளத்தின் முதல் பக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறப்ப முதல்ல வரக்கூடிய பேஜ் என்ன? அதுதான் ஹோம் பேஜ். ஆப்ஷன் ஃபிக். இது வெப்சைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதில் தான் எல்லா லிங்க்ஸோட என்ட்ரி பேஜாக இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்புன்னு பாருங்கள். மெயின் பேஜ் அப்படின்றது ஃபார்மல் டேர்ம் கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்றது ஜென்ரல் வேர்டு. அதனால இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறோம். டைட்டில் பேஜ் அப்படின்றது புக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வேர் த ஹால்மார்க் ஆஃப் விச் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? ஒருங்கிணைந்த சுற்றுகள் எந்த தலைமுறை கணினிகளின் தனிச்சிறப்பாக விளங்கின அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்லாம் பற்றி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. இன்டகிரேட்டட் சர்க்யூட் யூஸ் பண்ணாங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? தேர்ட் ஜென்ரேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? கணினி வலையமைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெட்வொர்க்னா என்ன? பல கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி டேட்டா ஷேர் அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறது. இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். எ சிஸ்டம் தட் கனெக்ட்ஸ் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்புன்னு பாருங்கள். ஏன்றது பார்ஷியலாக இருக்குது. சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. எ சிஸ்டம் வேர் மல்டிபிள் கம்ப்யூட்டர் ஷேர் சாஃப்ட்வேர் மட்டும் ஷேர் பண்ணிக்காது. அதனால ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் சி பாருங்கள். நெட்வொர்க் இல்லை, சிங்கிள் கம்ப்யூட்டர் வித் மல்டிபிள் யூசர்ஸ். அதனால இதுவும் என்ன பண்ணாது? வராது. நன் ஆஃப் அபோன்றது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்குது. விச் நெட்வொர்க் கவர்ஸ் த லார்ஜஸ்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா? எந்த வலையமைப்பு மிகப்பெரிய புவியியல் பகுதியை உள்ளடக்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. நெட்வொர்க் டைப் சைஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா பேன்ன்றது பர்சனல் ஏரியா நெட்வொர்க், சின்னது. அப்போ என்ன பண்ணாது? பேன் வராது. ஏன்னா அவங்க லார்ஜஸ்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியான்னு தானே கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு லேன் பாருங்கள். லேனுன்றதும் ஸ்மால் ஏரியா, ஸ்கூலு, ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதனால என்ன பண்ணாது? லேனும் வராது. நெக்ஸ்ட்டு மேன்ன்றது சிட்டி லெவல். நார்மலாக லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா வேன் தான் வரும். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் வேன் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இந்த மேன்ன்றது என்னென்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க் இருக்கிறதுலே. அப்போ மேன் தான் என்னது? லார்ஜஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவாக இருக்கக்கூடிய நெட்வொர்க். பேன்ன்றது ரொம்ப ஸ்மாலு, லேனுன்றது லிமிட்டட் ஏரியா, ஹேனுன்றது ஹோம் நெட்வொர்க். அப்போ இதுவும் வராது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேன், அதுக்கப்புறம் லேன், அதுக்கப்புறம் மேன், அதுக்கப்புறம் வேன். இப்படி தான் உங்களுக்கு நெட்வொர்க்கோட ஜியாகிரபிக்கல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். A company needs to create a secure private communication channel
ஓவர் த இன்டர்நெட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் இட் யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிறுவனம் இணையத்தின் வழியாக ஒரு பாதுகாப்பான தனிப்பட்ட தகவல் தொடர்பு வழியை உருவாக்க வேண்டும். பின்வருவனவற்றில் எதை அது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னென்ன நெட்வொர்க் வரும்னு. பப்ளிக் இன்டர்நெட்டில் டேட்டா சென்ட் பண்ணுறப்ப அது சேஃபாக இருக்கணுமா, அதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க? விபிஎன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். விபிஎன் என்ன செய்யுதுன்னா டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி செக்யூரான ப்ரைவேட் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அதனால் என்ன பண்ணுறோம்? விபிஎனை சூஸ் பண்ணிக்கிறோம். லேன்ன்றது லோக்கல் நெட்வொர்க் மட்டும்தான், அதனால் லேன் வராது. பேன்ன்றது பர்சனல் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதனால் பேன் வராது. இந்த பேனும் வராது. செக்யூரான ப்ரைவேட் இன்டர்நெட் வேணும்னா நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. எம்எஸ் வேர்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண. அப்போது டாக்குமெண்ட் இருக்குது, ஆறில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 6. எம்எஸ் எக்ஸல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்ப்ரெட்ஷீட்டு இல்லை ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போது கரெக்டாக க்யூக்கு நேராக க்யூவே இருக்குது. சரி, க்யூ. எம்எஸ் பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போது பி. ஆர்கியூபி அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆர்கியூபி ஆப்ஷன் சி இருக்குல்ல, அப்போது ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். வேர்டுன்றது டாக்குமெண்ட்ஸ்க்கு, எக்ஸல்ன்றது ஷீட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு, எம்எஸ் பவர் பாயிண்ட்ன்றது ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இன் எம்எஸ் வேர்ட் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் இஸ் யூஸ்டு டு அப்படின்னு கேட்குறாங்க. எம்எஸ் வேர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் குறுக்குவழி விசை பின்வருவனவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் எது கிரியேட் பண்ணணும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல்ன்றது சப்ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கீ. சப்ஸ்கிரிப்ட்ன்றது இப்போ நீங்கள் H2 ஓ போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? H கீழே 2 போட்டு இப்படி ஓ போடுவீங்க. இதே நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் போடணும் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. H மேலே இப்படி 2 போட்டு இப்படி ஓ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு? சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு. ஆப்ஷன் ஏவை சப்ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விச் கீ இஸ் யூஸ்டு டு செக் ஸ்பெல்லிங்? எழுத்து பிழைகளை சரிபார்க்க எந்த விசை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பெல்லிங் செக்குக்கு F7 கீயை யூஸ் பண்ணுவாங்க. F3 கீ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோ டெக்ஸ்ட் இல்லைனா பேஸ்ட்டு ஷார்ட்கட் ரிலேட்டடுக்கு F3யை யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ டெக்ஸ்ட். F5 ஆப்ஷன் கோ டூக்கு யூஸ் பண்ணுவாங்க. F9 ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் அப்டேட் ஃபீல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ F7 சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பெல்லிங் செக். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? பின்வருவனவற்றில் எது இயக்க முறைமையின் செயல்பாடு அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது? மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ரேமை ஹேண்டில் பண்ணும். ஸோ நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே கேட்குறாங்க. அப்போது இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஆப்ரேஷன் தான். அப்போது இது வராது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணும். அப்போது இதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு ஒர்க்கு தான். அப்போது இதுவும் வராது. டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கீபோர்டு, மவுஸு, பிரிண்டரு இந்த மாதிரி டிவைஸ்லாம் என்ன பண்ணும்? ஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணும். அப்போது இதுவும் அதோட ஆப்ரேஷன் தான். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஓஎஸோட ஒர்க் இல்லாததுன்னு பார்த்தா கம்பைலிங் கோட் மேனேஜ்மெண்ட் தான். கம்பைலிங் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? கம்பைலர் வேலை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறது. இது ஓஎஸோட வேலை கிடையாது, கம்பைலரோட ஒர்க்கு. ஸோ கம்பைலிங் கோட் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த லாஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ஓஎஸ் டூ இன் கேஸ் ஆஃப் அ சிஸ்டம் கிராஷ்? கணினி செயலிழந்தால் செயற்கை முறைமை என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. சிஸ்டம் கிராஷ்னா ஓஎஸ் சீரியஸாக எரரை டிடெக்ட் பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும்? ப்ளூ ஸ்க்ரீன் எரர் டிஸ்பிளே காமிக்கும், கிராஷ் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணும், சில சமயம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இந்த 3மே ஓஎஸோட பிஹேவியர் தான். எல்லா சிஸ்டத்துலையும் எக்ஸாக்டாக சேம் ஆக்ஷன் கிடையாது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். அதனால் என்ன பண்ணுறோம்? ஆல் ஆஃப் த அபோவ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் த சிஸ்டம், டிஸ்பிளே த ப்ளூ ஸ்க்ரீன் எரர், ஜென்ரேட்ஸ் அ கிராஷ் ரிப்போர்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஐடி லிட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா அதுக்கான வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.